Hello students, welcome to HIBA Maths 12th Standard Business Maths Path Chapter 2 Integral Calculus 1 Exercise 2.7 First question paranga. Integrate the following with respect to x. First question 1 by 9 minus 16 into x square. So in the madri type of questions already example sums solve பண்ணிட்டோம். So ஒரு வாட்டி examples பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். So இது பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி இருக்குன்னா 9 minus 16 x square இருக்கு. அப்போ 16 வந்து x square ஓட கோஎஃபிஷியன்ட். நமக்கு x ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வரக்கூடாது. x அப்போ x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் வரலாம். இல்லை a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் தான் வரலாம். கோஎஃபிஷியன்ட் இருக்கக்கூடாது. ஸோ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா 9 minus 16 x ஸ்கொயரை இன்டிகிரேட் பண்ண போகிறோம். x ஸ்கொயர் முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by 16 வெளியே எடுக்கிறேன். 9 கூட 16 இல்லை. அப்போ 9 by 16 கன்சிடர் பண்ணுமா? கரெக்டாக மைனஸ் 16 வெளியே எடுத்துட்டோன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு மாறிடும். டிஎக்ஸ் அப்படியே இருக்கு. இப்போ இந்த 16 நான் வெளியே எடுத்துடுறேன். 1 by 16 இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by 9 by 16 இருக்கு. 9 by 16 எப்படி எடுக்கலாம்? 3 by 4 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ dx. இப்போ நமக்கு தேவையான ஃபார்மேட் வந்துருச்சு. கரெக்டாக நம்ம ஃபார்முலா எப்படி இருக்குன்னா இன்டிகிரேஷன் 1 by a square minus x square into dx இருக்குன்னா 1 by 2 times of a log modulus of a plus x divided by a minus x plus c. இதான நம்மளோட ஃபார்முலா. இதில் தானே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ a இடத்துல என்ன இருக்கு? 3 by 4 and 16 வந்து காமனாக வெளியே இருக்கு. லாஸ்ட் வரைக்கும் அந்த 16 இருக்கும். கரெக்டாக 1 by 16 அப்படியே இருக்கும். இந்த டேர்மை தான் இப்படி நம்ம பிரிக்க போகிறோம். 1 by 2a. அப்போ 1 by 2 times of a இடத்துல என்ன இருக்கு? 3 by 4 into log modulus a இருக்கிற இடத்துல 3 by 4 plus x divided by 3 by 4 minus x. இது மைனஸ். சரிங்களா? modulus plus c. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். எல்சிஎம் மெத்தட் தான் இதை சால்வ் பண்ண முடியும். அண்ட் இங்கே நான் வந்து என்ன பண்ணலாம்னா 2 1 டைம் 2 2 டைம்ஸ்ன்னு மாற்றி எழுதலாம். இப்போ 1 by 16 1 by 3 by 2 2 by 3ன்னு மாற்றி எழுதுறேன். ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். லாக் 3 plus 4 into x 4x by 4 divided by 3 minus 4 into x 4x by 4 plus c. ஸோ டினாமினேட்டரில் ரெண்டுமே சேம். அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் 16 8 டைம்ஸ் வரும். அப்போ 1 by 8 3s are 24. பேலன்ஸ் நமக்கு லாக் 3 plus 4x divided by 3 minus 4x மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ப்ளஸ் சி இருக்குது. இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரா இல்லை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரா, அதை பொறுத்து ஃபார்முலா மாறும். அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்டியூஷன் தான் பண்ணுவோம். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 by 9 minus 8x minus x ஸ்கொயர். நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படி இல்லை, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம்? கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் பண்ணி ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இல்லைனா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு மாற்றி கண்டுபிடிச்சிடுவோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும் செய்ய போகிறோம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கிவன் எழுதிடலாம். 1 by 9 minus 8x minus x square into dx இன்டிகிரேட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வந்து மைனஸில் இருக்குது. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸில் வரணும். அப்போ மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ 1 by minus x square ப்ளஸ்ன்னு ஆகிடும். மைனஸ் 8x ப்ளஸ்ன்னு மாறிடும். ப்ளஸ் 9 வந்து மைனஸ் 9 மாறிடும் இன்டூ டிஎக்ஸ். இப்போ நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 8 அதை டிவைடட் பை 2 2 1 டைம் 2 4 டைம். அப்போ 4 கிடைக்குது. 4ஓட ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு டேர்ம் மைனஸ் ஒரு டேர்ம். இதுதானே? இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோன்னா எக்ஸுக்கு அப்புறமா மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் 1 by x square plus 8x plus 4 square வந்து 16 அப்புறம் minus 1 minus 16 minus 9 into dx. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம் மட்டும் பாருங்கள். இது எப்படி இருக்குன்னா a square plus 2 into a into b plus b square. அப்போ b இடத்துல 16ன்றது 4 square. சரிங்களா? அப்போ ஆன்சர் எப்படி மாறும்? minus 1 by a plus தான் இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ்ஸு 16ன்றது 4 ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் 4 ஹோல் ஸ்கொயர். minus 16 minus 9ன்றது minus 25.
into dx. இப்போ அடுத்த லைன்ல இந்த -25 நான் எப்படி மாத்திப்பேன்னா 5 ஸ்கொயர்னு மாத்திப்பேன். minus of 1 by x plus 4 whole square minus 25ன்றத 5 ஸ்கொயர்னு மாத்திப்பேன். ஏன் இப்படி மாத்திக்கிறோம்? அப்பதான் நமக்கு 1 by x square minus a squareனு கிடைக்கும். இப்போ இன்னொரு டேர்ம் பண்ணிடலாம் பாருங்க. மைனஸ் வெளியே இருக்காத உள்ளக்க வந்து மல்டிபிள் பண்ணலாம். அப்போ இந்த டேர்ம் அப்படியே மாறிடும். 1 by -5 ஸ்கொயர் வந்து +5 ஸ்கொயர் ஆகிடும். x plus 4 ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக மாறிடும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ண அதே ஃபார்முலா 1 by a square minus x square into dx. நான் இன்னொரு வாட்டி ஃபார்முலா எழுதல, நீங்கள் எழுதிக்கோங்க சரிங்களா. இப்போ 1 by 2 times of a, இங்கே a வேல்யூ என்ன 5, அப்போ 2 times of a into log modulus a plus x, அப்போ 5 plus x plus 4 divided by a minus x. 5 minus x plus 4 plus c. இப்போ இதை simplify பண்ணுமா? 1 by 2 5s are 10 log modulus 5 plus 4 9 plus x. 5 minus x minus 4, minus வந்து ரெண்டுத்துக்குமே வரும். இந்த லைன் எப்படி மாறும்னா 5 minus x minus 4. அப்போ 5 minus 4ன்றது 1 minus x plus c. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சம் ஈஸியாக இருக்குல்லையா? ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1 by 2x square minus 9. சொல்யூஷனில் இன்டிகிரேஷன் பண்ணலாம். 1 by 2x square minus 9 into dx. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும்? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் காமனாக வெளியே எடுக்கணும். அப்போ 1 by 2 வெளியே எடுத்துட்டானா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். 9 கூட 2 இல்லை, ஸோ டிவைடட் பைல 2 எழுதிக்கலாம் into dx. நெக்ஸ்ட் லைனில் இந்த 1 by 2 வெளியே எடுத்துடலாமா? டிவைடட் பைல 1 by x square இருக்கும். இப்போ இதை வந்து 9 by 2 இருக்கு. இந்த 9 by 2 நான் எப்படி எழுதலாம்னா 3 by √2 whole square. ஏன்னா 3 ஸ்கொயர் 9, ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 2னு கிடச்சிடும். கரெக்டா? ஸோ இது எப்படி மாறிடுச்சு? இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி பார்த்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். அதை எழுதிக்கலாம். dx by x square minus a square is equal to 1 by 2 times of a log x minus a by x plus a plus c. கிளியரா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். a இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 3 by √2. x இருக்கிற இடத்துல x தான். அண்ட் 1 by 2 வெளியே இருக்கு. 1 by 2 times of a value 3 by √2 into log x minus a value 3 by √2 divided by x plus 3 by √2 plus c. இங்கே ப்ளஸ் இங்கே போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் கேன்சலேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா 2வும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகாது. கரெக்டுங்களா? அப்போ இதை மல்டிபிள் பண்ணிடலாம். 2 2s are 4, 4 3s are 12. அப்போ 1 by 12 by √2, ஏன்னா அது டினாமினேட்டரில் இருக்குது. அடுத்த லைனில் ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். log √2 into x, எல்சிஎம் எடுக்கணும். √2 into x minus 3 divided by √2 divided by √2 into x plus 3 divided by √2 plus c. இப்போ டினாமினேட்டரில் √2 இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த லைனில் இந்த √2 ரெசிப்ரோக்கல் பண்ணி என்ன பண்ணிடலாம்? மேலே கொண்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லைனில் √2 divided by 12 இருக்கும். இந்த 12 நான் 2 into 6ன்னு மாற்றி எழுதுறேன். ஏன் 2 into 6 மாற்றி எழுதுறேன்னா 2வை நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். எப்படி? √2 into √2. அப்போ இதில் ஒரு √2 இதில் ஒரு √2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே வெறும் ஒரே ஒரு √2 மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? log √2x minus 3 divided by √2x plus 3 plus c. இப்போ கேன்சல் பண்ண பிறகு நமக்கு 1 by 6 into √2 மட்டும் தான் இருக்கும். கரெக்டுங்களா? into log √2x minus 3 divided by √2x plus 3 plus c. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? சம் எல்லாருக்கும் ஏதாவது டவுட் நான் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. நான் சொல்லித்தர மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.